பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளில வந்திருக்கக்கூடிய அன்ஷிதா அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நள்ளிரவில் தூங்காமல் செஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்லேயே இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், கண்டிப்பாக டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் இவங்க இருந்தாங்கன்னா டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்த ஆட்களில் அன்ஷிதாவும் ஒரு போட்டியாளர். ஆனால் எதிர்பாராத விதமாக கடந்த 2-3 வாரங்களாக அவங்களோட கேம் பிளான் அப்படிங்கிறது டோட்டலாக டைவெர்ட் ஆனதால் மக்களோட ஆதரவும் குறைஞ்சிருச்சு. அது மூலயமா இப்போ டபுள் எவிஷனில் சண்டே எபிசோட அவங்க எவிக்ட் ஆகி வெளில வந்துட்டாங்க. எவிக்ட் ஆகி வெளில வந்துருக்கூடிய அன்ஷிதா நேரடியாக அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்களாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அன்ஷிதாவால் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்களாம். உதாரணத்துக்கு இந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது ஒரு மிஷின் லைஃப் மாதிரி. இத்தனை மணிக்கு பாட்டு போட்டால் எந்திரிச்சிடணும், அதே மாதிரி இத்தனை மணிக்கு லைட் ஆஃப் பண்ணால் தூங்கிடணும். டைம் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது. இந்த மாதிரி ஒரு மிஷின் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இப்போ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க சாப்பிடக்கூடிய நேரமாக இருக்கட்டும், தூங்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும், அதே மாதிரி காலைல எந்திரிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே டோட்டலாகவே ருட்டீனாக மாறிடுச்சு. சொல்லப்போனால் இவங்க சனிக்கிழமை ஈவினிங்கே எவிக்ட் ஆகி வெளில வந்துட்டாங்க. சனிக்கிழமை ஈவினிங் வீட்டுக்கு போனவங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் மாறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டோட ஹேபிட்டுக்கும் இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களோட ரியல் லைஃப் ஹேபிட்டுக்கும் சுத்தமாக ஒத்து போகலையாம். எந்த டைமுக்கு சரியாக சாப்பிட்ணும், எப்போ சரியாக தூங்கணும், எந்த மாதிரி விஷயங்களில் மற்றவங்ககிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த 80 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்களோட ரியல் லைஃப் வாழ்க்கையோட அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வச்சுருக்குது. அதுவும் குறிப்பாக மிட் நைட்டில் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்து இவங்க கான்வர்சேஷன் வைக்கிறது, வெளில கார்டனில் உட்காந்து பேசுறதுன்னு சொல்லி அவங்களோட தூங்கக்கூடிய ஹேபிட் கூட மாறி இருக்கு. இது மூலயமா வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய அன்ஷிதாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இது நார்மலான விஷயந்தான். ஒரு 1 வீக் 2 வீக்கை அவங்க வீட்டுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ரியல் லைஃபுக்கு பழைய மாதிரி திரும்ப வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலே வாரம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் டிக்கெட் ஃபினாலேவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் மொத்தமாக 10 டாஸ்க் கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். அந்த 10 டாஸ்க்குமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 10 நபர்களுக்கான இண்டிவிஜுவல் டாஸ்க்காக இருக்குமா. யாருமே டீமை பண்ண முடியாது அப்படிங்கிறதும் அங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 10 டாஸ்கில் ரேங்கிங் அடிப்படையில், இப்போ உதாரணத்துக்கு 10 டாஸ்கில் அதிகப்படியான டாஸ்க்கை வின் பண்ணி யார் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலிடத்தை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டிக்கெட் ஃபினாலே கொடுக்க போகிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த 10 டாஸ்க் எந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கும் போது முத்துக்குமரன், தீபக், ரயான் இவங்க 3 பேருமே பயங்கரமான காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ராணவோட கேம் பிளே அவரோட கையை பொறுத்து தான் அமைய போகுது. இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் யாருக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.